ஜெபம் பண்ணு. உன் தேவன் சாதாரணமானவர் அல்ல. உன் தேவனை சார்ந்து கொள். சரியான தீர்மானம் உள்ளவன், ஜெபிக்கிறவன். கர்த்தர் நம்முடைய தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னை முழு உலகத்துக்கும் அடையாளம் காட்டுவார். நீ பரிசுத்தவானாயிரு, ஜெபிக்கிறவனாயிரு. வல்லமையும் ஞானமும் ஆளுகையும் தருகிறவர் கர்த்தர். அவர் அப்படியே உனக்கு செய்வாராக. நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா? உண்மையாக இருப்பீங்களா? துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை ஆராதனை முழுமனதோடு ஆராதனை உமக்கே ஐயா. சந்தோஷத்தோடு ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே என்னன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காண்றார். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். கற்றதும் பெற்றதும். நீங்கள் இப்போ அதுலேருந்து நம்ம நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மிக குறுகிய நேரத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம், இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? சில நேரங்களில் உன்னை கனம் பண்ணும்படிக்கே சில காரியங்கள் நடக்கும். உன்னுடைய பேரை பெருமைப்படுத்தும்படிக்கே சில சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி அடையாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. அது 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 வந்து கடினமான பாதையமாகவும் இருக்கலாம். அது வந்து சில நேரங்களில் எளிதான பாதையாகவும் இருக்கலாம். ஆனால் உன்னை உருவாக்குவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷம் சொப்பனங்களை பார்க்குறான். அவனுடைய ஆவி கலங்கி நித்திரை கலைஞ்சிருச்சு. உடனே ராஜா என்ன செய்கிறாரு, ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிறதான சாஸ்திரி, ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர், அவங்களாம் படித்தவங்க, தத்துவ ஞானிகள், அவங்க எல்லாரும் ராஜாவை கூப்பிடுறாரு. நான் ஒரு சொப்பனம் கண்டப்பா, அது என் ஆவியால் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சொல்கிறாங்க, சொப்பனத்தை சொல்லுங்கள்,
நாங்கள் சொல்கிறியான்னு சீரிய பாஷையில் பேசுகிறாங்க. அப்போ சீரிய பாஷை, அப்போ கல்தேய பாஷை சீரிய பாஷை கிட்டத்தட்ட ஒன்று போல தான். அப்போ என்னிடத்துலேருந்து பிறக்கிற தீர்மானம் சொன்னால் நான் சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் நான் சொல்லாமல் போனால் உங்கள் வீட்டை துண்டித்து போட்டுருவேன், வீடு எருக்களமாக்கிடுங்கிறாங்க. இந்த நேரத்தில் யார் இப்போ இந்த 4 பேரையும் கூப்பிடல, அவங்களும் ஒரு முக்கியமான ஆட்கள் தான். ஆனால் இவங்க யூதம் என்னதான் இருந்தாலும் இவங்க யூதர்கள்ங்கிற முறையில் இவர்களை அந்த ஊர்க்காரங்க, அந்த ஊர் அதிகாரிகள், அதிபதிகள் இவங்களை கொஞ்சம் 2ஆம் தரமாக தான் நடத்தியிருக்கிறாங்க. இருட்டடிப்பு இருக்கத்தான் செய்து இவங்களை கொஞ்சம் மட்டமாக தான் நினச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சில வாய்ப்புகள் இவங்களுக்கு கொடுக்கப்படாமலும் இருந்திருக்குது. இதில் நம்ம அறியணும், இதெல்லாம் இருக்கும். பாஸ்டர் போட்டி இருக்குது, பாஸ்டர் பொறாமல் இருக்குது, பாஸ்டர் என்னென்னு தெரியல, பாஸ்டர் வேலை பார்க்குற இடத்துல போட்டிகளாக இருக்குது. தானியேல் காலத்தில் அதே தான். தானியேல் ஒரு பரிசுத்தவான், அவனுக்கும் அதே தான். அவனுக்கும் போட்டிகள் இருந்துச்சு, அவன் மேலேயும் பொறாமைகள் இருந்துச்சு. அவனை குறித்தும் அவனுக்கு விரோதமாகவும் பிராதுகள் இல்லை, அவன் இல்லாதும் பொல்லாதும் அவனை பற்றி குற்றச்சாட்டுகளையும் சொன்னவங்க இருக்கிறாங்க. அவனை மட்டம் தட்டுறதுக்கு வழியை பார்த்தாங்க, அவன் மேலே எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை கீழே தள்ளுறதுக்கு பார்த்தாங்க. இருக்கும் எல்லா பக்கமும் இருக்கும். இன்றைக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஆனால் அமைச்சர்னு சொல்லிட்டார், இப்போ கூப்பிடலை. சொல்லிட்டு சொல்கிறார், சொப்பனத்தையும் சொன்னீங்கன்னா அர்த்தத்தையும் சொன்னீங்கன்னா எனக்கு வெகுமதியை தருவேன், பரிசு தருவேன், கனத்தை தருவேன், சொப்பனத்தை சொல்லுங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா என்னங்கய்யா இப்படி யாருமே சொன்னதில்லை, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கய்யா. அப்புறம் ராஜா தீர்மானமாக சொல்லிட்டாரு, என்ன காலதாமதம் பண்ணுறீங்கன்னு தெரியுது, காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி. அப்போ அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இது காலத்தை குறித்ததான ஒரு கனவு கண்டிருக்கேங்கிறது சொல்லாமல் அவன் சொல்கிறான். காலம் மாறுன்னு சொல்லுவீங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள். ஆமாம் அப்படின்னு இதான் ஒரே தீர்ப்பு, சொல்லுங்கள், அர்த்தத்துக்கு அப்போ தான் நான் நம்புவேன், அர்த்தத்தையும் சொல்ல முடியும்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க 10ஆம் வசனத்தில், ஐயா ராஜா கேட்குற இது அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் இல்லை, மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிடத்தில் ஜோசியனிடத்தில் கல்யாணம் கேட்டதில்லை. ராஜா கேட்குற காரியம் ரொம்ப ரொம்ப அரிதானது, அருமையானது. மாம்சமாக இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தை இதை அறிவிக்கத்தக்குள் ஒருவன் இல்லைங்கிறார். யார் நம்ம பாருங்கள், அவன் வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். நிச்சயமாக இதுக்கு ஒருத்தன் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் ஒருத்தன் சொல்லிடுவான்னே, ஆனால் அவன் சாதாரண ஆளே அல்ல. ஆமாம், தேவர்களாக தான் இருக்கணும். தேவர்களை ஒழிய அவன் யாரும் சொல்ல முடியாதையா அப்படின்ட்டு. பாருங்களேன், உங்களையும் என்னையும் கனம் பண்ணுவதற்காகவே சில சம்பவங்கள் நடக்கும். உங்களையும் என்னையும் அவன் ஸ்தோத்திரம் முழு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவே சில சம்பவங்கள் நடக்கும். உங்களையும் என்னையும் அவன் ஸ்தோத்திரம் மற்றவங்களுக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக அறியப்படுத்துவதற்காகவே சில 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 கடினமான பாதை வழியாக கர்த்தர் அனுப்பார். நான் போயிட்டு ராஜா கோபத்தோடு போயிட்டு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டார். பாருங்கள், இல்லைன்னா எல்லாம் ஞானின்னு கொலை செய்யுங்க, இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இவனை கொலை செய்யணும்னு சொன்ன உடனே யாரை கொலை செய்ய போகிறாங்கன்னா, இந்த ஞானிகளுடைய பட்டியலில் இருக்கிறதான ஆட்களில் தானியேலும் அவனுடைய 4 சகோதரர்களும் தான், அவனும் அவனோடு கூட சேர்ந்த 4 பேரையும் தான் கொல்லணும்னு போகிறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது ராஜாவுடைய தலையார் இருக்குல்ல, அதுலேயே ஆரியாவோட தானியேல் பேசுகிற என்ன சம்பவம், எதுக்கு இவ்வளோ அவசரம், என்ன காரணத்தினால, இவங்க ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு இப்படி ஒரு சொப்பனம் கண்டார், கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டாருன்னு இவங்களை கூப்பிடவே இல்லை. சில நேரம் இவங்களுக்கு இந்த சட்டமே தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இவங்களுக்கு சொல்லப்படவும் இல்லை. அவசரம். அப்போ காரணம் என்ன அப்படின்னு போய் கேட்குறான். என்ன காரணம், என்ன விஷயம், இப்போ என்னையும் கொள்ளணுங்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ஒரு சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜா காண்பிக்கணும்னு சொல்லி தவணை கொடுத்து, அப்போ என்ன செய்யலாம், நேரம் இதான் விஷயம்னு சொல்கிறாங்க, சொப்பனமாக சொல்லணுமா. அப்போ நேரம் தானியேல் ராஜாட்ட போகிற, ராஜாவே நீ அன்னைக்கு கூப்பிட்ட போது எனக்கு தகவல் தெரியலை. அப்போ தகவல் உனக்கு கொடுக்கல பாருங்களேன். எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது, இந்த 4 பேருக்கு அனுப்பப்படலை. சில நேரங்களில் எல்லாரையும் அழைத்திருப்பாங்க, உன்னை அழைக்காமல் விட்டுருப்பாங்க. சொந்து போகாத. சரி, நிறைய சத்தியங்கள் நிறைய இருக்குது. நான் இப்படி போனேன்னா 20-25 நிமிஷம் ஆகிடும், சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது எல்லாராலையும் தள்ளப்பட்டான். இவன் மேலே காரணம் என்ன, போட்டி, பொறாமை, எரிச்சல், வன்கண்கள், வெளி தேசத்துலேருந்து வந்து இங்கே பேர் வாங்க பார்க்குறானே,
இவன் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறானே, இவனை கீழே தள்ளணும், நமக்கு கிடைக்க வேண்டியதான வாய்ப்புகளை இவனுக்கு கிடைக்குதே அப்படின்லாம் அவங்களுக்குள்ள ஒரு 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 விதமான ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் எதிர்மறையான போங்களும் இவனை கொல்லணும்னு வரைக்கும் துணிஞ்சிட்டான்னு பாருங்க. ஆனால் ராஜாட்ட போய், ஐயா எனக்கு தவணை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி தவணை வாங்குறான். எத்தனை நாள்னு தெரில, நான் நினைக்கிறேன் சில நாட்கள் கேட்டிருக்கலாம். தவணை கேட்குறான், தவணை கொடுக்குறாரு. ஓகே நீ அன்றைக்கி வராதான்னு தவணை தரேன்னு இவன் போகிறான். அவன் போயிட்டு 17ஆம் வசனத்தில் 4 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த மற்ற ஞானிகளோடு நாங்கள் அழியக்கூடாதப்பா, இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இறக்க கேட்கறதுக்காக இந்த அனனியா மிசாவில் அசரியா இன்னும் தன்னுடைய தோழருக்கு அறிவிக்கிறான். ராக்காலத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் தானியேலுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட அதே கனவை, ஏனென்றால் அந்த கனவை கொடுத்தவர் கர்த்தர், அந்த கனவை தானியேலுக்கும் கொடுக்கிறார். இதெல்லாம் தானியேலை தேசத்தில் உயர்த்தணுங்கிறதுக்கொசரம் தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று சில நெருக்கடிகள் ஏற்படும் போது ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமாம், அமைதியாக இருங்க. கர்த்தர் எப்படி செய்ய போகிறான்னு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த நெருக்கடியில் நடுவில் இருந்தும் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் பெயர் அறியப்படும், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். உங்கள் பெயர் மட்டுமல்ல, தேவனுடைய பெயரும் சேர்ந்து மகிமைப்பட போகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். வெளிப்படுத்தப்பட்டுச்சு. தானியேல் சொல்கிறான், தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா கால ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானம் வல்லமை அவர் கொடுத்தார். விஸ்டம் அண்ட் த பவர் இஸ் காட்ஸ். ஞானம் தேவனுடையது, வல்லமையும் தேவனுடைய. இந்த 2 போதுங்க. ஞானமும் வல்லமையும் இருந்தால் போதும், எல்லாத்தையும் அசைச்சிடலாம். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பாட்ட கேளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை தருவார். வார்த்தையில் வல்லமை. அப்புறம் அவருக்கு சொல்லிட்டு காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை எனக்கு இது அறிவித்து ராஜாவின் காரியத்தை தெரிவித்தபடினால் துதித்து புகழுகிறேன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார். இந்த ரொம்ப முக்கியமான கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கி 2 காரியத்தை கேளுங்க. எனக்கு ஞானம் வேணும்ப்பா, எனக்கு வல்லமை வேணும்ப்பா. தானியேலின் கனவின் பொருளை கூறுறான். பாபிலோன் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்டு 6 யோகங்கிற ஒருத்தன்ட்ட போகிறான். நான் ஞானிகள் அழிக்காதீங்கப்பா, எத்தனை பேர் கண்ணில் செத்து போனான்னு தெரில. ஞானிகள் அழிக்காதீங்கய்யா, ராஜாவுக்கு முன்னாடி அழைச்சிட்டு கொண்டு போங்க, நான் அர்த்தத்தை சொல்லுவேங்கிறான். உடனே கூப்பிட்டு போகிறான், தீவிரமாக அழைச்சிட்டு போகிறான். அப்படின்னா வேகமாக போகிறான். ஐயாஸ் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதத்தை பாருங்கள். சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் பாருங்கள். அவனை ஒரு ஞானின்னு அறிமுகப்படுத்தலை. அவனும் 3 வருஷம் படிச்சிருக்கிறான், அவனும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வந்திருக்கிறான். இப்போவும் அவனும் ஞானிகளுடைய வரிசையில் இருக்கிறான். ஆமாம், அதில் சிறைப்பட்டு போன ஒரு புருஷனை கண்டுபிடிச்சேன். இவராக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள்லாம் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களை அறிமுகப்படுத்துறதுல கூட பேர் வாங்குறவன் இருப்பான், அழகாக இருக்கும். உங்களை அறிமுகப்படுத்துறதுல கூட பேர் வாங்குறவன் இருப்பான். ஆனால் நான் கண்டுபிடிச்சேங்கிறாங்க பாருங்கள். நான் கண்டுபிடிச்சேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான்னு அப்படி சொல்கிறார். இது ஆக்சுவலாக தானியேல் தான் போய் சொன்னது, தானியேல் தான் கூப்பிட்டு போனது. அவன் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார். இருக்கட்டும். அப்போ ராஜா பெல்சாத்சார் என்னும் நாமம் இல்லை, அவன் பேரைத்தான் சொல்கிறான். தானியேலை பார்த்து, நான் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தை அறிவிக்க கூடுமா அப்படின்னு கேட்குறான். ராஜா கேட்குற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குருசராலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவை நேபுகாத்நேச்சார் தெரிவிச்சிருக்கிறார். உம்முடைய சொப்பனம் உம்முடைய படுக்கை மேலும் உம்முடைய தலையில் உண்டான தரிசனம் என்னன்னா, நீ படுத்திருந்தீர், இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது, எனக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஏன் காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு படுத்திருந்தீங்க. அப்போ மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்க எனக்கு அதிக ஞானம் உண்டுங்கிறதுனால நான் இப்போ நிற்கலை. அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவரும் உடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இது நானாக கண்டுபிடிக்கல, எனக்கு வெளிப்படுத்தினார். தேவனை முன்ன வைக்கிறார் பாருங்க. அவன் சொன்ன நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலை, எனக்கு அவர் வெளிப்படுத்தினார்.
ஒரு பெரிய தேவன் உண்டு, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் உண்டு, அவர் எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு 31 ராஜாவே நீ ஒரு பெரிய சிலையை கண்டீங்கல்ல, அந்த பெரிய சிலை ரொம்ப பிரகாசமாக இருந்ததில்ல, அது உமக்கு முன்னால் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, பயந்துட்டீங்க. அந்த சிலை ஒரு பசும் பொன் தங்கமாக இருந்துச்சு, பசும் பொன்னால் இருந்துச்சு. அப்புறம் நீ பார்த்துட்டு இருக்கும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியாக இருந்துச்சு, அதன் வயிறு அதன் தொடை வெண்கலமாக இருந்துச்சு, அப்படியே கால் இரும்பு, அந்த பாதங்கள் வரும்போது பாதி இரும்பு பாதி களிமண்ணாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு அப்படித்தானான்னு கேட்கல பாருங்கள், அப்படித்தானான்னு கேட்கல. நீ பார்த்துட்டு இருக்கும்போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மேலேருந்து ஒரு கல் வருது, எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, ஒரு கல் அப்படி மேலேருந்து வருது, பெயர்ந்து உருண்டு அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாய் பாதத்தில் மோதுறது, நொறுக்கி போட்டுச்சான். பாதத்தில் மண்ணு முழுசும் நொறுங்கி போயிடுச்சு. இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொண்ணு ஏகமாக நொறுங்குண்டு கோடை காலத்து பறக்கிற காலத்து பறந்து போகிற மாதிரி எல்லாம் பறந்து ஒரு இடம் இல்லாமல் சுத்தமாக இந்த சிலையே இல்லை இருந்த இடம் அறியாமல் போயிடுச்சான். ஆனால் சிலையை மோதிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கல் அது பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிடுச்சான். சொப்பனம் இதுதான் ஐயா. அப்படி அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். விட்டார் இதுதானான்னு கேட்கல, இதுதான் ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் நமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு ராஜரீகத்தை கொடுக்கிறவர், பராக்கிரமத்தை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், மகிமையை கொடுக்கிறவர். பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை, போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை, எரிச்சல் அடைஞ்சும் பிரயோஜனம் இல்லை, அவங்கள கீழே தள்ளணும் குழி தோண்டியும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் செய்தார். ஸ்போர்ட் சகல இடங்களிலும் உள்ள மனுப்புத்தரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவையும் உங்களுடைய கையில் அவர் தான் ஒப்பு கொடுத்தார். அவைகளெல்லாம் ஆள்றதுக்கானவும் ஆளுகையும் உனக்கு கொடுத்தார். அந்த தலை நீங்கள் தான். உமக்கு பிறகு உம்மை விட கீழ்த்தரமானன்னா மட்டகரமானன்னு அந்த அர்த்தம் இல்லை, உம்மை விட சற்று கீழான நிலையில் கீழ் நிலையில் உள்ள கீழ்நிலை தரத்தில் உள்ள அடுத்தது பொண்ணுக்கு அடுத்த தரம் ராஜ்யம் தோன்றும். அது பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும். அப்படி ரெண்டு கை மாதிரி ரெண்டு வித்தியாசமாக. அப்புறம் வெண்கலமான இன்னொரு ராஜ்யம் வரும், வயிறும் தொடையும் ஒன்று. ஆமாம், அது 4வது ராஜ்யம். அப்போ அப்படி ஒரு ராஜ்யம் வரும். அப்புறம் 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமாக இருக்கும். இரும்பு எல்லாத்தையும் நொறுக்கி சின்ன மன்னமாக்கும். அப்படி நொறுக்க ஆரம்பிக்கும், பயங்கரமாக இருக்கும். பாதங்கள் காலில் பாதி களிமண்ணாக இருக்கும், பாதி இரும்பாக இருக்கும். ஆனால் எப்படியா நிற்கி பாருங்கள், அது அம்மா இருக்க பண்ணு உறுதியில் கொஞ்சம் இருக்கும். இரும்பினுடைய உறுதியில் அந்த களிமண்ணும் சேர்ந்து நிற்குது, பாதி இரும்பு களிமண். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு நெரிசல் பலவீனமாக இருக்குது. இந்த இரும்பும் களிமண்ணும் கலந்தாக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் சம்மந்தம் கலப்பாங்க, ஆனால் ஒருத்தர் கலக்க மாட்டாங்க. இப்போ பார்த்துக்கலாம், இப்போ இந்த நாடுகள்லாம் பாருங்கள், ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. பேருக்கு தான் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்களே தவிர கையெழுத்து பேப்பரில் தான் கையெழுத்து போடுறாங்க தவிர நடக்கிறதுலாம் இல்லை. இரும்பு கலவாப்பு ஒருத்தர் ஒட்டி கொள்ளாமல் இருப்பாங்க. இதெல்லாம் ஒட்டாத ஆட்கள் தான் இவங்க. ஒரு நாள் ஒன்று சேரவே மாட்டாங்க. எந்த நாடும் ஒன்று சேராது, அது உருப்படியாக இருக்காது. இவங்க பண்ணுறதான உடன்படிக்கையெல்லாம் நிரந்தரமானது இல்லை. போட்டு இவங்க வைக்கிற கூட்டுகள் எல்லாம் நிரந்தரமான கூட்டில் இன்றைக்கி கூட்டுன்னு வந்திருக்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக. பிறகு இதெல்லாம் அடுத்த நிமிஷமே உடஞ்சி போயிடும். இவங்க ஒன்றும் சேராது. இது ஒன்று களிமண், ஒன்று இரும்பு. அப்போ தான் இந்த டைமில் தான் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு, இது ஜனங்கள் கையில் போடாது. கையால் பறக்கப்படாமல் பெயர்ந்து உருண்டு இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்குன்னு கண்டு அப்படியே ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாகி தானே அது நிற்கும். இது சம்பவிக்க போகிறத மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனம் இதான் நிச்சயமாக தெரியும். இதனுடைய அர்த்தம் சத்தியம் இதுதான் அப்படின்னு ஓங்கி அடித்து முடிச்சிட்டார். அப்போ ராஜா நடந்ததை பாருங்களேன். ஐயோ 46 முகங்குப்புற விழுந்தான் ராஜாதி ராஜா. ஐயோ, யாருக்கு முன்னால்? நம்ம தானியேலுக்கு முன்னால். நீதிபரர், தேவன் நீதிபரர் என்ற பெயர் கொண்டவனாகி தானியேலுக்கு முன்பாக விழுந்தான். காணிக்கை செலுத்தினான். அவருக்கு தூபம் காட்டின காணிக்கை செலுத்து அவர் தான்ப்பா. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டான் பாருங்க, மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணாத தேவர்கள் ஒளியை யாருன்னு சொல்ல முடியாது. அப்போ இவன் தேவன் தான்ட்டான். இந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற அப்படின்னா மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். அவன் அப்போ என்ன அர்த்தம்? நீன்னு சொல்ல பாருங்க. அவன் அது விட்டே கொடுக்கல, தன்னை வெளிப்படுத்தவே இல்லை.
தங்களை அப்போ சொல்லிட்டார். அப்போ எனக்கெல்லாம் நம்ம ஒருவேளை சொல்லியிருந்துருக்கலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, நான் அல்ல கர்த்தரேன்னு சொல்லியிருந்திருப்பார். அப்போ தேவனே அந்த இது சொன்னாங்க, பவுலும் சீலாவும் சொன்னாங்க பாருங்கள், நாங்கள் அல்ல தேவன் தான், ஆமாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நாங்கள் பாருங்கள், பலியும் தூபத்தையும். அதே மாதிரி நான் செஞ்சுருந்துருக்கலாம் தானியேல். சொல்லிட்டு சார், தேவர்களுக்கு தேவனும் உங்கள் ஆண்டவர் தான், தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துமா இருக்கிறான்னு சொன்னான். அப்புறம் ராஜா தானியேலை பெரியவனாக்குறான், அநேக சிறந்த வெகுமதியில் கொடுக்குறான், பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதி ஆக்கிட்டான். கிட்டத்தட்ட பின்னாட்கள் 120 தேசத்துக்கும் அவன் பேர் அறிமுகமாயிடுச்சு. பாபிலோனுடைய சகல ஞானிகள் பேரும் பிரதான அதிகாரியாகவும். அப்போ எவன்லாம் கொல்லணும்னு நினச்சானோ, எவன்லாம் பொறாமப்பட்டானோ, எவன்லாம் போட்டி போட்டானோ, எவன்லாம் எரிச்சலாக இருந்தானோ, எவன்லாம் இவன் மேலே காய்மகாரமாக இருந்தானோ, யாரெல்லாம் இவனை கீழே தள்ளணும் குழிய வெட்டினானுங்களோ, அவன்லாம் பொய் குற்றச்சாட்டு சானோ, அவங்க அத்தனை பேருக்கு மேலே தானியேல் ராஜா வேண்டிக் கொள்ளும். அவன் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறான், அவங்களையும் என்னோட ஜெபிக்கிறவங்கன்னு சொன்னான். அவங்களையும் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வச்சான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருக்கும்படி அவன் கொழு மண்டபத்தில் இருக்கிறான். ஓ ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, உன் ஜெபம் பண்ணு. உன் தேவன் சாதாரணமானவர் அல்ல. உன் தேவனை சார்ந்து கொள். சரியான தீர்மானம் உள்ளவன், ஜெபிக்கிறவன். கர்த்தர் நம்முடைய தேவன் உன்னை உயர்த்துவார், உன்னை முழு உலகத்துக்கும் அடையாளம் காட்டுவார். நீ பரிசுத்தவானாயிரு, ஜெபிக்கிறவனாயிரு. வல்லமையும் ஞானமும் ஆளுகையும் தருகிறவர் கர்த்தர். அவர் அப்படியே உனக்கு செய்வாராக. நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா? உண்மையாக இருப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. தானியேல் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்துலேயும் தானியேலுடையதான அந்த ராஜாவுடையதான சொப்பனத்தை நம்ம பார்க்குறோம். தானியேல் அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி விளக்கிறத நம்ம பார்க்குறோம். தலை, அடுத்ததாக மார்பு பகுதி, மார்பும் புயமும், அடுத்ததாக வயிறும் தொடையும், அடுத்ததாக கால்கள், அது பிறகு பாதங்கள்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இந்த 5 விதமான ராஜ்யத்தை குறித்து நம்ம ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறதான தரிசனத்தை தானியேல் விளக்கி சொன்னார் என்று சொல்லி பார்க்குறோம். அதில் நம்ம தெரிந்து கொள்கிறபடி பாபிலோன் சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்ததாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்தாற் போல் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்தாப்புல ரோம சாம்ராஜ்யம், இப்பொழுது கடைசியாக இந்த கடைசி கால ஆளுகையை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இரும்பும் களிமண்ணுமான ஒரு ராஜ்யம். நம்முடையதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் கர்த்தாதி கர்த்தராக இந்த பூமியில் ஆளுகை செய்ய போகிறதான காரியத்தை குறித்து இந்த தரிசனம், நீ வெகு காலத்துக்குரிய தரிசனத்தை நம்ம இதில் பார்க்குறோம். நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய ஆளுகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் ஆமேனப்பா அந்த பாபிலோனுடைய ராஜ்யத்தை அப்பா ஆமேன் ஆண்டவரே, அதுக்கு அடுத்தாற்போல் மேதிய பெர்சிய ராஜ்யம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா, கிரேக்க ராஜ்யத்துக்கு அடுத்தாற்போல் ரோம ராஜ்யம் ஆமேனப்பா, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆமேனப்பா கைகளால் பெயர்க்கக்கூடாத ஒரு கல் ஆமேனப்பா ஸ்தோத்திரம், இந்த கல் நீங்கள் தான்ப்பா அந்த கல். அப்பா இந்த கல்லில் மோதுகிறவன் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா இடிக்கப்பட்டு போவானப்பா, நசுக்கப்பட்டு போவான். இவன் மேல் எவன் மோதுவானோ அவன் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் நசுக்கப்பட்டு போவான். இது எதன்மேல் கத்தாவே அப்பா ஆமேன் விழுமோ அவனும் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒன்றுமில்லாமல் பதறாய் போவான் என்று சொல்லி நாங்கள் இந்த அப்பா வசனத்தின் மூலமாய் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீர் ராஜாதி ராஜாவாக அப்பா அந்த பூமியை அப்பா அனைத்தையும் நீர் ஆளுகை செய்ய அப்பா நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆமேன். உம்முடைய சித்தம் எங்களுடைய தேசத்தில் எங்களுடையதான பூமியில் நிறைவேறுவதாக அப்பா. உம்முடைய நாமமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. அதற்காக நாங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்த கிருபைதார். ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலையை நாங்கள் கத்தாவே செய்யவும், உம்முடைய அப்பா ஆளுகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் கிருபைதார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.